ஹாய் ஆல். இது வந்து சாட்டர்டே நாங்கள் ஊருக்கு வந்த ட்ரிப் தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மதுரை ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம், வந்தே பாரத். அது வந்து 1:30க்கு டிபார்ச்சர் கண்டோன்மெண்ட்லேருந்து 1 o'clockலாம் வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துடும். ஆனால் அன்றைக்கி 1:30 ஆகியுமே ட்ரெயின் வரவே இல்லை, ஏன்னு தெரில. 1 hour லேட்டு. 2 o'clock தான் ஸ்டேஷனே வந்துச்சு. அதுவும் ரொம்ப மெதுவாக வந்துச்சு. செம்ம டென்ஷன் ட்ரெயினை பார்த்துமே. சேம் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்லேருந்து 2 o'clock கோயம்புத்தூர் வந்தே பாரத் வந்து டிபார்ச்சர் இருக்குது. அதே பிளாட்ஃபார்முக்கு கோயம்புத்தூர் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஸோ ஒரு 2:25க்கெலாம் 5 minutes முன்னாடி வந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. ஏறி எப்படா ட்ரெயினில் உட்காருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியுமே வீட்டிலேருந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ப்ரெக்னென்சி டைமில் வெளியே சாப்பிட பிடிக்கல. சும்மா தக்காளி சாதமும் 2 முட்டையும் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஹஸ்பண்டுக்குமே செம பசி. ட்ரெயின் ஏறினோடனே ஃபுட்டு தரமாட்டாங்க, ஒரு 1/2 hour டிலே பண்ணி தான் தருவாங்க. ஸோ டிபார்ட் பண்ணதே 2:30ங்கிறனால 3 o'clock மேலே ஆகிடும்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் ஊட்டிட்டு ஆதிரனுக்கு கொஞ்சம் ஊட்டிட்டேன். ஒரு வழியாக ஃபுட்டு வந்துச்சு. அவரும் அதை சாப்பிட்டு தூங்கிடுறா கைப்பிள்ளைன்னு 2 பேருமே தூங்கிட்டாங்க. ஆதியுமே அதுலேருந்து சப்பாத்தி கொஞ்சம் சாப்பிட்ருந்தான். அதெல்லாம் பாலுமே கொண்டு போயிருந்தேன். ஸோ அவனுக்கு வயிறு ஃபுல்லானனால அவன் தூங்கிட்டான். ஃபுட்டு டிலே ஆனனால ஸ்நாக்ஸுமே டிலேவாக தான் வந்துருந்துச்சு. இந்த வாட்டி பட்டர் முறுக்கு, வடை, அப்புறம் இந்த சிக்கி பீனட்டு அதெல்லாம் வந்திருந்தது. ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆகி 1.5 மணி நேரம் லேட்டாக தான் கொண்டு போய் விட்டுச்சு. ஒரு தாமதத்திற்கு வருந்துகிறோம்னு ஒரு கர்ட்டஸிக்கு கூட அவங்க சொல்லவே இல்லை. டிக்கெட் வந்து ₹1000. இது என்ன ட்ரெயினுன்னு எனக்கும் புரியல.